Hello friends, welcome to our channel Learn Physics with RKS. So இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம கலோரிமெட்ரி டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வீடியோ வரைக்கும் நம்ம தெர்மோமெட்ரி டாபிக் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த கலோரிமெட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹீட் கெப்பாசிட்டி. சப்ஸ்டன்சஸ் டிஃபர் ஃப்ரம் ஒன் அனதர் இன் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் நீடட் டு ப்ரொடியூஸ் அ கிவன் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன் அ கிவன் மாஸ். ஒரு சப்ஸ்டன்சஸ் எப்படி நம்ம பிரித்து பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்து கொடுத்தா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அதோட கிவன் மாஸை பொறுத்து. ஓகேவா? ஸோ அது வந்து கம்மியான குவான்டிட்டியை கொடுத்துருக்காங்களா, இல்லை அதோட மாஸ் வந்து எப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து ஒரு பாதி அளவு வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து ஹீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்னாகும், ஒரு குறிப்பிட்ட அளவுலேயே வந்து அது என்ன ஆகிடும், ஒரு டெம்பரேச்சருக்கு அது ஹீட் ஆகிடும். இதே வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சு அதை நம்ம வந்து நம்மளோட ஸ்டவ்வில் ஹீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்னாகும், இட் வில் டேக் சம் டைம். ஸோ அது வந்து என்ன, பொறுமையாக தான் வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம சப்ஸ்டன்சஸ் வந்து நிறைய பொருட்களை வந்து நம்ம பிரித்து காட்ட முடியும். த ரேஷியோ ஆஃப் த ஹீட் டெல்டா கியூ சப்ளை டு அ பாடி to its corresponding temperature rise delta T is called the heat capacity of a body. ஓகே, இப்போது டெல்டா கியூ அப்படிங்கிற ஹீட்டை வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கும்போது டெல்டா டி அப்படிங்கிற டெம்பரேச்சருக்கு அது ரைஸ் ஆகுது அப்படின்றது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக என்ன சொல்லலாம், ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா டி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இந்த ஃபார்முலா. ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, the heat capacity of a body is defined as the amount of heat required to raise the temperature of whole of that body through 1 Kelvin. ஓகேவா? ஸோ எவ்வளோ ஹீட் வந்து கொடுக்கும்போது அந்த பாடியோட டெம்பரேச்சர் 1 கெல்வின் அதிகமாகும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஜூல் கெல்வின் பர் -1. ஓகேவா? இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், J/-1. ஓகே, ரைட். அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா, தெர்மோமெட்ரியில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போது கலோரிமெட்ரியில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? The heat capacity per unit mass of a body is called specific heat capacity. ஓகே, ஸோ இந்த ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னோம்ல, இது வந்து ஒரு மாஸ்க்கு, ஓகேவா, ஒரு மாஸ்க்கு நம்ம கணக்கிடும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஹீட் கெப்பாசிட்டி பை மாஸ், அவ்வளோதான். இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் விச் த பாடி இஸ் கம்போஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த பாடியோட ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது என்னென்னா, முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது என்னது, இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ C இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெப்பாசிட்டி பை மாஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், C இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெப்பாசிட்டியோட இது என்னது, ஃபார்முலா டெல்டா கியூ பை டெல்டா டி. கரெக்டாக? பை மாஸ் அப்படிங்கிறது m. ஓகே, அப்போ இதை நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம், டெல்டா கியூ பை டெல்டா டி. m அப்படிங்கிறது என்னது, m/1. ஓகேவா? அப்போ இது மேலே போச்சுன்னா என்னாகும், 1/m ஆகும். கரெக்டாக? therefore it becomes delta q by m into delta t. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Okay, the specific heat capacity of any substance is defined as the quantity of heat required to raise the temperature of 1 kg of substance through 1 Kelvin. ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து நம்ம தெர்மோமெட்ரியில் பார்த்தோம்ல, ஸோ அதை வந்து இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க. யூனிட் வந்து ஜூல் kg/-1 கெல்வின் பர் -1. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து இதையுமே எழுதலாம். ஓகேவா? ஸோ இதையும் எழுதலாம், இல்லை வந்து இதையும் எழுதலாம்.
தெர்மோமெட்ரியில் பார்த்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி டெஃபினேஷனுமே எழுதலாம், இல்லை கலோரிமெட்ரியில் பார்க்குற டெஃபினேஷனுமே எழுதலாம், இல்லை நீங்கள் ரெண்டுமே வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்தது மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இட் ஃபாலோஸ் தட் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ பாடி இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி அண்ட் த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த பாடி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டெஃபினிஷன்லாம் பார்த்தோம்ல, ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோம் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஒரு புது ஃபார்முலா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெப்பாசிட்டி பை மாஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, இதுலேருந்து நம்ம ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க நம்ம மாஸை வந்து இந்த சைடு கொடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான் என்னது, சி தானே அது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸோ இப்படி இருக்கிற அந்த இது ஃபார்முலா வந்து நம்ம ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? மாஸை வந்து சி கூட மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மாஸ் இன்ட்டு சி தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? அடுத்தது, இஃப் எம் இஸ் த மாஸ் ஆஃப் அ பாடி ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சி, the quantity of heat energy Q required to raise its temperature through T degree Celsius is given by. ஓகே, ஸோ இப்போ ஒரு பாடி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகே, அதோட மாஸ் வந்து எம். ஓகேவா? அடுத்தது அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி க்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து ஒரு T டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போது எம்மு சி கியூ டி இது 4 வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, Q இஸ் ஈக்குவல் டு எம்சிடி. அவ்வளோதான். ஸோ இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னோடய பேசிக்ஸு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், முக்கியமாக கலோரிமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு கலோரி அப்படின்னா என்னென்னு தெரியணும், கரெக்டாக? ஸோ நம்ம இந்த வார்த்தையை வந்து நம்ம ஃபுட் பற்றி நம்ம படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஃபுட்டில் வந்து எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ கலோரினா என்ன அர்த்தம்னா, எவ்வளோ எனர்ஜி வந்து அதில் இருக்குது, புரியுதா? ஸோ அப்போ கலோரி அப்படிங்கிறது ஒரு யூனிட். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபுட்டில் வந்து எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது. ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் கலோரி. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், இது வந்து ஹீட் சம்மந்தமாக படிக்கிறோம். இப்போ எவ்வளோ வந்து ஹீட் எனர்ஜி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் வந்து என்னென்னா கலோரி அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகேவா? அந்த யூனிட் பேர் தான் கலோரி. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் என்னென்னா இந்த கலோரிமீட்டர் அப்படிங்கிறது. கலோரிமீட்டர் இஸ் அ ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் காப்பர் வெசல். ஓகேவா? கலோரிமீட்டர் அப்படிங்கிறது அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. அது என்னென்னா ஒரு காப்பர் வெசல். ஓகேவா? சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு காப்பர் வெசல் தான் அது. இட் இஸ் பிரைட்லி பாலிஷ்ட் ஆன் த அவுட் சைட் டு மினிமைஸ் த லாஸ் ஆஃப் ஹீட் டியூ டு ரேடியேஷன். இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவுட் சைடு நல்லா பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன் பாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரேடியேஷன் வந்து நடக்கும்போது ஹீட் எனர்ஜி வந்து லாஸ் ஆகக்கூடாது, அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா அதை பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? It is provided with a stirrer S of the same material. ஓகே, ஸோ இதில் பாருங்கள். ஓகேவா? இதில் S அப்படிங்கிறது இருக்குல்ல, இப்படி வருதுல்ல. ஸோ இது பேர் என்ன அப்படின்னா ஸ்டிர்ரர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எதுக்குன்னா, உள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டிர்ரர் அப்படிங்கிறது. The vessel is kept inside a wooden box W provided with the wooden lid. ஓகே, ஸோ அந்த காப்பர் வெசல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த W அப்படி இருக்குல்ல, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வுட்டன் பாக்ஸ் உள்ளே தான் அது வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு லிட் மாதிரி ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுவுமே வந்து வுட்டில் செய்யப்பட்ட ஒரு லிட்னா மூடி. இந்த லிட் there are holes to insert the thermometer and the stirrer. ஸோ அந்த லிட்டில் ஒரு 2 ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது மூலமாக என்ன பண்ணலான்னா, ஸ்டிர்ரர் உள்ளே போகிறதுக்கும் தெர்மோமீட்டர் வந்து செட் பண்ணுறதுக்குமே என்ன ஒரு 2 ஹோல்ஸ் வந்து அங்கே அந்த லிட்டில் கொடுத்துருக்காங்க. The space between the vessel and box is stuffed with non-conducting materials like wool or felt to minimize loss of heat due to conduction and convection. ஸோ அந்த வெசல் இருக்குல்ல, ஸோ இங்கே தான் வந்து நமக்கு அந்த வெசல் வந்து இருக்குது. கரெக்டாக நமக்கு வெசல் இருக்குது. இங்கே வந்து நமக்கு அந்த வுட்டன் பாக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா?
பாக்ஸோட இன்சைட் பார்ட் இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்துக்குமான இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ இது இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா stuffed with non-conducting material like wool or felt. ஓகே, non-conducting materialனா என்ன? non-conducting materialனா அது வழியாக என்ன ஆகுது, கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் non-conducting material. ஸோ லைக் wool or felt. wool அப்படிங்கிறது என்னது, கம்பளி, கரெக்டாக? ஆர் ஃபெல்ட் அப்படின்னாலுமே வந்து இந்த கம்பளி நூலால் செய்யப்படக்கூடிய அந்த கிளாத் மாதிரி சம்திங். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கேப்பில். ஓகேவா? to minimize the loss of heat due to conduction and convection. ஸோ conduction அப்படின்றது என்னது, ஒரு ஹாட் ஸோ கண்டக்ஷன் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்ட் பாடி. ஓகேவா? இதுவே கன்வெக்ஷன் அப்படின்றது என்ன சொல்லலாம், ஸோ அந்த ஹீட்னால், ஸோ இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து வாட்டர் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை ஹீட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு மாலிகூல்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி அதுக்கப்புறமே என்ன ஆகுது, அது ஃபுல்லாகவே அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கன்வெக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இதுவால் நடக்கக்கூடிய லாஸ் ஆஃப் ஹீட்டை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த கேப்பில் வந்து ஒரு உள்ளையோ ஃபெல்ட்டையோ நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம், ஸ்டஃப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து கெலோரிமெட்ரியில் பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ், பிரின்சிபல் ஆஃப் கெலோரிமெட்ரி ஆர் மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 substances at different temperatures are mixed together. ஓகே, ஒரு 2 சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த ஹாட் டு த கோல்ட் பாடி அன்டில் போத் அட்டைன் அ காமன் டெம்பரேச்சர். ஸோ அப்போது ஹீட் கொடுக்கும்போது அது என்ன ஆகுது, அந்த ஹீட் வந்து ஒரு ஹாட் பாடியிலேருந்து அந்த கோல்ட் பாடிக்கு என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. அன்டில் போத் அட்டைனா காமன் டெம்பரேச்சர். ஸோ ரெண்டுமே வந்து என்னது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் உள்ள சப்ஸ்டன்சஸ்ஸு. அப்போது ரெண்டுத்துக்குமே ஒரு காமனான ஒரு டெம்பரேச்சரில் அது வந்து அட்டைன் ஆகிற அளவுக்கு என்ன ஆகுது, ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி இஸ் ஈக்குவல் டு த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் கெயின் பை த கோல்ட் பாடி provided no heat is lost or gained by conduction, convection or radiation. ஸோ அதாவது எந்த அளவுக்கு அந்த ஹீட் வந்து நமக்கு லாஸ் ஆகுதோ, அந்த ஹாட் பாடியிலேருந்து எந்த அளவுக்கு அந்த ஹீட்டை கொடுக்குதோ அந்த அளவுக்கு அந்த கோல்டு பாடிக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து ஹீட்டை கெயின் பண்ணும். கரெக்டாக? அப்போது குவான்டிட்டி ஆஃப் heat lost is equal to quantity of heat gained by the cold body provided no heat is lost or gained by conduction. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த கண்டக்ஷனாக இருக்கட்டும், கன்வெக்ஷனாக இருக்கட்டும், ரேடியேஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த டாபிக் பற்றி நம்ம போகலை. ஓகேவா? ஸோ அங்கே ஹீட் லாஸ் ஆகுதா கெயின் ஆகுதா அப்படின்னு, ஹீட் வந்து எவ்வளோ நமக்கு வந்து ஹாட் பாடியிலேருந்து எவ்வளோ ஹீட் நமக்கு போகுதோ அந்த அளவுக்கு கோல்ட் பாடி அவ்வளோ ஹீட்டையும் அது வந்து என்ன பண்ணுது, கெயின் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளாக சொல்கிறோன்னா, இப்போ நம்ம சமைக்கிறோன்னா கூட என்ன பண்ணுறோம், சிலிண்டர்லேருந்து நமக்கு என்ன ஆகுது, கேஸ் வந்து வருது இல்லையா? அப்போது எவ்வளோ நேரம் நம்ம வந்து சமைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு என்ன ஆகும், கேஸ் வந்து நமக்கு சிலிண்டர்லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை? கரெக்டாக? ஸோ அது மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். திஸ் பிரின்சிபல் இஸ் நோன் ஆஸ் மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ the quantity of heat lost by the hot body is equal to quantity of heat gained by the cold body. அவ்வளோதான். ஸோ இந்த சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ் ஆர் பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். ரெக்னால் டிட்டர்மைன் த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ சாலிட் ஆர் லிக்விட் எம்ப்ளாயிங் த மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி ரெக்னால்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சாலிட்லேயோ ஒரு லிக்விட்லேயோ இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. த கிவன் சாலிட் இஸ் ஹீட்டட் டு அ கான்ஸ்டன்ட் ஹை டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சாலிட் ஏதோ ஒரு இதுவை எடுத்துக்கிறாங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ், அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஹை டெம்பரேச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட் பண்ணுறாங்க. ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஹை டெம்பரேச்சரில் அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. தென் இட் இஸ் குவிக்லி ட்ரான்ஸ்ஃபர் இன்டு அ கெலோரிமீட்டர் கண்டெய்னிங் வாட்டர் அட் ரூம் டெம்பரேச்சர். இப்போ என்ன இருக்குன்னா ஒரு கெலோரிமீட்டர் இருக்குது, அது உள்ளே என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்குது. ஓகேவா? ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹீட் பண்ண சாலிட் எடுத்து அதில் அந்த கெலோரிமீட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க, அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சர் இஸ் நோட்டட். இப்போது அதோட டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குது?
ஓகே, ஹீட் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற அந்த கலோரிமீட்டர் இருக்குது, அதில் வாட்டர் இருக்குது, அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க டக்குன்னு அந்த ஹீட் பண்ணிவிட்டு அந்த சாலிடை. இப்போ வந்து அந்த ஃபைனல் டெம்பரேச்சர் அதில் வந்து எப்படி இருக்குது அந்த மிக்சரில் அப்படின்றத நோட் பண்ணுறாங்க பை த பிரின்சிபல் ஆஃப் த மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த நமக்கு இப்போ தெரியும்ல, ஸோ ஹீட் லாஸ் பை த சாலிட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்ட். கரெக்டாக ஹீட் கெயின் பை த கலோரிமீட்டர் அண்ட் கண்டென்ட். ஸோ இப்போ அது கலோரிமீட்டரில் ஊற்றுனதுனால அதில் வந்து எவ்வளோ ஹீட் வந்து அது கெயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஹீட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின். ஓகேவா, த ஹீட் லாஸ்ட் ஆர் கெயின் பை எ பாடி இஸ் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த ஹீட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் ஆர் கெயின் பை த பாடி இஸ் த ப்ராடக்ட். இதோட மல்டிப்ளிகேஷன், அதாவது மாஸ் இன்ட்டு specific heat capacity into change in temperature அப்படின்னு ஃபைனலாக ஒரு ஃபார்முலா கொண்டு வர யார், ரெக்னால்ட். ஓகேவா, மாஸு, அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். அதாவது மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் என்னதுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஹீட் வந்து எவ்வளோ லாஸ்ட் ஆகிருக்கா, கெயின்ட் ஆகிருக்கா அந்த பாடி அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யார் கொண்டு வராங்க, ரெக்னால்ட். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மெத்தட் ஆஃப் மிக்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.